ஆனால் இவர் ஏதோ நான் வேணா சசிகலாட்ட சொல்லி இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி உங்ககிட்ட பேச வைக்கிட்டா சேர்த்துறேன், இவரையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார்கள். இதெல்லாம் அரசியல் எல்லாத்துக்கும் தெரியும். இது மாதிரி இவராக தானாக எடுத்துக்குவார். ஏதாவது ஒரு பெரிய இதுனா நான் போய் பேசுகிறேன், நான் போய் சரி பண்ணுறேன்னு இவரை யாரும் அழைக்க மாட்டார்கள். அதுபோல் இந்த மாதிரியான இவர் தனித்து தான் நிற்பார். நான் அப்பயே சொல்கிறேன் பாருங்க, இவர் ஒரு காலும் வேறு எந்த கட்சியோடு இப்போதைக்கு கூட்டணி போக மாட்டார், தனித்து தான் நிற்பார். காரணம், நாம் ஏதோ ஒரு கூட்டணி வைத்து ஒரு 10-15 எம்எல்ஏ ஆகிவிட்டால் கூட இருக்கிற தம்பிகள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவதோ இல்லை வளருவதோ அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரே சொல்லியிருக்கார், ஐயோ எல்லாம் ஆயிடுச்சா போய் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு தான் அவர் நினைப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்காக அளிப்பதுனால் மகாபலிபுரத்தில் நடக்கக்கூடிய அவருடைய கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். ஒரு தமிழ் குடிகளை ஒன்று சேர்ப்பது அவர்களுடைய நிலையாக இருக்கும்போது அதை நான் வரவேற்கிறேன். நான் வேல்முருகனை அழைத்திருக்கிறார்கள், திருமாவளவனை அழைத்திருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு தமிழக ஆளுமைகளை தமிழக அரசியலில் தமிழர்கள் வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்று சிந்தனை உள்ளவர்களை அழைத்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறேன்.